வணக்கம் மக்கள்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ, இல்லை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமே ஒரு வீடியோ. இந்த வீடியோ எங்கே இருந்து அப்படின்னா, தெரியாத ஊர், புரியாத மொழி, பார்க்காத முகங்கள், எல்லாமே புதுசு, நியூ லைஃப், நியூ பிகினிங் அப்படி கூட சொல்லலாம். ஃப்ரம் நொய்டா. அண்ட் வெல்கம் டு மை சேனல். இது நான் தான். அண்ட் இப்போது நொய்டாவிலேருந்து மறுபடியும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் நொய்டா வந்து ஒரு வாரம் ஆகிடுச்சு. எல்லாமே புதுசு. நியூ பிஜி, நியூ ஃபுட், நியூ கல்ச்சர், நியூ கிளைமேட், டோட்டலாகவே எல்லாமே வேறு மாதிரி மாற்றியாச்சு. பட் இங்கே பயங்கரமாக போர் அடிக்குது. யாருமே இல்லை, பேசுகிறதுக்கும் யாரும் இல்லை, சொல்கிறதும் யாருக்கும் புரியாது, அவங்க பேசுகிறதும் நமக்கு தெரியாது. இங்கே நான் பார்த்த ஒரு சில விஷயம்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் சொல்லணும்னு நினச்சிக்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம நொய்டாவில் வந்து நொய்டாவில் வந்து டோட்டலாகவே புதுசு. பார்த்திங்கன்னா ஃப்ரீ டாய்லெட் இருக்குது, ஃப்ரீ யூரினல்ஸ். நம்ம ஊரில் போனோம்னா 5 ரூபா கொடுத்துட்டு போனோம். ஆனால் இங்கே அப்படிலாம் கிடையாது. இது யதார்த்தமாக நான் பார்த்தது. ஒரு மார்க்கெட்டுக்கு போகலாமே அப்படின்ற மாதிரி வெளியே கிளம்பும்போது அந்த டைமில் என் கண்ணில் பட்டது தான் இந்த ஃப்ரீ யூரினல் அப்படின்றது. ஆக்சுவலி இது வந்து நம்ம ஊர் மாதிரி அசிங்கமாலாம் இல்லை, நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்ருக்காங்க. ஸோ இப்போ நான் உள்ளே போகும்போது கூட ஒருத்தர் க்ளீன் பண்ணிட்டு தான் இருந்தார். ஸோ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ ஆக்சுவலி இது ரெஸ்ட் ரூம் அப்படின்றதுனால நான் வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் தனித்தனியாகவே கூட வச்சுருந்தாங்க. ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீட்டாகவே இருந்துச்சு. ஸோ இது நான் மார்க்கெட் போயிட்டு இருந்தேன். ஆக்சுவலி இதான் அந்த மார்க்கெட். இது வந்து அட்டா மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மார்க்கெட்டில் வந்து எல்லாமே ப்ரைஸ் கம்மி. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, போர் அடிச்சது. ஸோ அதனால் வெளியே போகலாமே, எவ்வளோ நாள் தான் பிஜிக்குள்ளே அடைஞ்சிருக்க முடியும் அப்படின்றதுனால தான் அப்படி வெளியே போகலான்னு சொல்லிட்டு மார்க்கெட் வந்தேன். ஸோ இங்கே எல்லாமே ப்ரைஸ் கேட்டோம் அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ ஏதாச்சும் ஒன்று வாங்கணுமே அப்படின்றதுனால இந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு ஷூவும் ஒரு ஷோல்டர் பேக்கை மட்டும் பார்த்து பேசி வாங்கிட்டேன். ஆக்சுவலி ப்ரைஸ் எல்லாமே அமெரிக்கன் டூரிஸ்டர்னு போட்ட பேக்கை அவன் 6000 ப்ரைஸ் பண்ணுறான் நம்மகிட்ட. ஆக்சுவலி அது அமெரிக்கன் டூரிஸ்ட்லாம் கிடையாது. ஸோ அவங்க ஓன் மேடை ரெடி பண்ணுற பேக்ஸு. அதுவுமே அவன் வந்து சொல்கிறது 6000. ஸோ ஆக்சுவலி ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 350. அவ்வளோதான், வெறும் 350 ரூபா தான். அந்த மாதிரி இங்கே ஒரு பேக் ஒன்று வாங்கியிருக்கிறேன். அப்புறம் ஒரு ஷூ அரவுண்டு 600. ஸோ அந்த மாதிரி ஒரு ஷூ வாங்கினேன். அதான் இந்த வீடியோ. ஸோ இந்த சேனலில் ஆல்மோஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற நிலைமையில தான் இருந்துச்சு. நமக்கு பேசுறது யாருமே இல்லை அப்படின்றதுனால மறுபடியும் இந்த சேனலில் ஒரு வீடியோ வந்திருக்கு. சார், இந்த வீடியோவில் என் கண்ணில் பட்டது தான் இந்த ஏதாச்சும் தமிழ் படம் ஓடுதா தியேட்டரில் அப்படின்னு செக் பண்ணும்போது பார்த்தது மகாராஜா படம் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ விஜய் சேதுபதியோட படம். ஸோ இங்கே பிவிஆர் இருந்துச்சு. பிவிஆரில் புக் பண்ணிட்டு மகாராஜா தேட்டருக்கு போகலான்னு சொல்லிட்டு போனேன். ஆக்சுவலி நல்லாவே இருந்தது. இங்கே மக்கள் பேசுகிறது நமக்கு புரியாது, நான் பேசுகிறது மக்களுக்கு புரியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது பிவிஆருக்கு போய் மகாராஜா படம் பார்க்கும்போது நானும் என்னை சுற்றி இருந்த எல்லாருமே தமிழ் பேசுனாங்களா. ஸோ ஆக்சுவலி தமிழ் ஃபிலிம். ஸோ தமிழை தான் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த தேட்டருக்கே போனேன், அந்த படத்துக்கே போனேன். பட் என் பக்கத்தில் இருந்தவங்க அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே எல்லாமே தமிழ் மக்கள். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் அங்கே போய் பார்க்கும்போது பரவாயில்ல, நம்ம ஊரில் தான் இருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து அப்போ தான் வந்துச்சு. ஆனால் அப்படி எதுவுமே கிடையாது. இங்கே தமிழ் தெரிஞ்ச நிறைய பேர் ஹிந்தி கற்றுட்ருப்பாங்க. ஸோ ஹிந்தி பேசுவாங்க. பட் நமக்கு இப்போ தான் புதுசு. ஜஸ்ட்டு 1 வீக் தான் இருக்குது. ஹிந்தியும் தெரியாது. பட் மேனேஜ் பண்ணணும்ல. ஸோ அதுக்காக உயிர் வாழணுமே அப்படின்றதுக்காக 4 வார்த்தை அழகாக தமிழில் காதில் விழுந்துச்சுன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும் அப்படின்றதுனால தான் வெளியே போயிட்டு மகாராஜா படத்துக்கு போயிட்டு அப்படி ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தேன். ஸோ இதெல்லாம் ஏன்டா நீ பேசிகிட்டு இருக்கேன்னு நீங்கள் கேட்கலாம். பட் வேறு வழி இல்லை அத்தா, எனக்கு வேறு வழி தெரியலை அத்தா அப்படின்ற மாதிரி தான். நீங்களும் தெரியாத ஊரில், புரியாத மொழி, யாருமே தெரியாத மக்கள்லாம் இருந்தாங்கன்னா, அங்கே நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்கன்னா அப்படியே இதில் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க, பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் சப்போஸ் இந்த வீடியோ, இந்த சேனல் சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்காவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் நொய்டா, டெல்லியில் யாராவது இருந்தீங்கன்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் see you then. Bye. Love you all.